வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்னைக்கு பச்சை பட்டாணி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கேஜி பச்சை பட்டாணி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கேஸை சிம்மில் வச்சுட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சாம்பார் தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறிட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ பச்சை பட்டாணியை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை பட்டாணியை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 50 ml தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். கேஸை சிம்மில் வச்சுட்டு சென்டரில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பட்டாணி வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒருவேளை பட்டாணி வெந்திருக்கலன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கணும். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ 2 கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பச்சை பட்டாணி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நன்றி, வணக்கம்.